ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து புகழ். இதுதான் என்னோட யூடியூபோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல முடியாது. இருங்க போயிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல முடியாது. யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு 2 சேனல் ஓப்பன் பண்ணி அதில் தோத்துட்டு, சரி கடைசியாக ஒரு முயற்சி போட்டு பார்ப்போம், லாஸ்ட் ட்ரை அந்த மாதிரி ஒரு போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன். நான் வந்து டெலிவரி பாயாக தாங்க வேலை செய்கிறேன். மோட்டோ விலாக ஆனணும் ஒரு 3 நாள் கனவு. சரி, அந்த கனவை ஏன் நம்ம இது பண்ணுவோம், அது நம்ம உழைப்பை போடுவோம். முருகர் மேலே பாரத்தை போட்டு நம்ம உழைப்பை போடுவோம். ஏன்னா ரிஸ்க் இஸ் பெட்டர் தென் ரெக்ரிட். நான் ஃபியூச்சரில் வந்து ஐயோ அன்னைக்கு பண்ணியிருந்திருந்தா இன்னைக்கு ஒரு வேலை அப்படின்னு ஒரு இது, நான் இதில் தோத்தே போனாலும் எனக்கு ஃபியூச்சரில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்னைக்கு நான் ட்ரை பண்ண தோத்துட்டேன். ட்ரை பண்ணாம எதுவும் பண்ணாம இருந்தாதான் தப்பு. நான் ட்ரை பண்ணி தோத்தாலும் எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அதனால ஸ்டார்ட் டுடே மை யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் டுடே. ஐயோ வாய் வளருது ஃபர்ஸ்ட் வீடியோல. இது கூட ரெண்டல் பைக் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வண்டி புதுசாக தான் வாங்கி ஓட்டலாம், இதுதான் பண்ணணும்னு நினச்சேன். டெலிவரி விலாக் தான் பண்ணணும்னு நினச்சேன். ஷிப்பிங் மோட்டோ விலாக் பண்ண முடியாது, ஸ்டார்டிங் இதில் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது டவுன் பேமெண்ட் நிறையா, இஎம்ஐல எடுத்தாலும் டவுன் பேமெண்ட் நிறையா கட்ட சொன்னாங்க. அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. சரி, நம்ம எதுக்கு ரெண்டலுக்கு இப்போதைக்கு எடுத்து ஓட்டுவோம் வண்டி, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது எடுத்து ஓட்டிட்டு இருக்கேங்க. கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிப்போம், நல்லதே நடக்கும். விஜய் நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு எனக்கு வந்து பெரிய இதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பிக் தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றிகள். டெலிவரி இப்போதாங்க ஆரம்பிக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆயிடுச்சு. இப்போதான் ஆரம்பிக்கிறோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு அழுதுட்டு வேண்டிட்டு இப்போதாங்க இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் நண்பா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. காலிலேருந்து இப்போ வரைக்கும் 8 ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம். இப்போ தான் 9 ஆர்டர் ஓட்ட போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, இப்போ தான் மொதல் ஈசிஆரில் போட்டிருக்காங்க. ஈசிஆரில் போட்டால் தான் ஆர்டர் ஓட்டவே நல்லா இருக்குது. மற்றபடி அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரியே போடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் குத்துரு வரதுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. அதுவும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் அப்படியே சுற்றி போகும். இந்த எக்ஸிட் வர வழியிலையும் போகக்கூடாதா? இந்த பார்க்கிங், இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பார்க்கிங் வழியும் பூந்து போகக்கூடாது. இப்படி சுற்றி தான் வெளியே வரணும், இதுதான் ரூலு. அதுவும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் உள்ளே விட மாட்டாங்க வண்டியை, பொருள் தூக்கி தான் போகணும். அதிக வெயிட்டாக தான் மட்டும் தான் விடுவாங்க. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டாலே கடுப்பாக இருக்கும். நீங்கள் தம்ப்நெயில்ல ஏன்டா விராட் கோலி ஃபோட்டோவும் விஜய் அண்ணா ஃபோட்டோவும் இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி எந்த தோத்தே போனாலும் அதில் விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தரது அவங்க 2 பேர் தான். சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்தோன்னா வளர்ந்தோம். விராட் கோலி எடுத்துக்கோங்க, அவர் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் தோல்வியே வந்தாலும், ஐபிஎல்லாம் அவர் எப்பவுமே தோத்துன்னு இருப்பார்னா ஒரு கப்பே அடிச்சதில்லை. ஆனால் அவர் கீப் ஒர்க்கிங், திரும்பி உழைச்சிட்டே இருந்தார். கடவுள் 1க்கு 2 கொடுத்தாரு பார்த்தீங்களா, இன்னும் கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். சொல்லியிருக்காருல விராட் கோலி, ட்ரஸ்ட் த காட்ஸ் பிளான், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி. காட் பிளான் எப்பவுமே கிரேட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. திஸ் யூனிவர்ஸ் வில் ஒர்க் வித் யூ. இந்த உலகம் நம்ம கூட சேர்ந்து உழைக்கும். அப்படி இல்லை, நமக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நமக்காக எல்லாம் நடக்கும். ஈஸியாக பக்கம் ஆர்டர் வந்தாலே டிப்ஸும் நிறையா கிடைக்கும் தெரியுமாங்க. டிப்ஸு ஒரு 50 ரூபா 100 ரூபான்னு போடுவோம். நம்ம கேட்காமலே போடுவாங்க. நான்லாம் வாங்கிட்டு வந்து டிப்ஸ் போடுங்கலாம் கேட்டது கிடையாது. ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், ரெஸ்பெக்டாக நடந்துப்பேன். அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நான் பார்க்க மாட்டேன், மூஞ்சை பார்த்துக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். மேம் தான் சொல்லுவேன். அவங்க போனால் ஈஸியாக பார்க்கலாம் போனாலே மேம் தான் சொல்லுவேன், சார் மேம் தான் சொல்லுவேன். டிப்ஸ் போட்டு விட்ருவாங்க கண்டிப்பாக, அப்படி தான் சொன்னாலே. அப்புறம் சிஎம் விஜய் அண்ணா
அவரை தாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. போக்கிரி வேட்டையாரம் படத்துலலாம் அவரை பார்த்து இந்த சின்ன வயசில் சட்டைக்கு மேலே சட்டையை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது ஒரு 2 வாரமாக தாங்க ஓடுறாங்க. வளர்ந்தது போர் தான் அடிச்சு நினச்சி இனிமேல் போர் அடிக்கிற விஷயத்த போட்டாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக செஞ்சால் பேசிட்டே போவேன். நிறையா ஷேர் பண்ண அந்த விஷயம் கண்டிப்பாக தோல்வி அடையவே அடையாதுன்ற இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் அண்ணா தான். அவர் ஃபேனாக இருந்து நம்ம எங்கே கான்ஃபிடென்ட் இழக்கணும்? கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆர்டர் என்ன நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் தெரியுமா? ஓசிபி சீட்டு ரவுச்சு காலைல வேற ஏஞ்சி எப்படா கேமரா மாட்டின்னு போகிறோம், யாருன்னா ஆர்டர் பண்ணலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ அப்படின்னு நினச்சி இது வேற யாருன்னா பார்ப்பாங்க, யாரா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஹெல்மெட்டை போட்டு அந்த வைஃபரை க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எதுவுமே தெரிஞ்சிக்கல, ஜாலியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சொன்ன மாதிரியே அந்த கஸ்டமர் ஒரு 30 ரூபா டிப்ஸ் போட்டு விட்ருக்காங்க ப்ரோ. பரவாயில்ல, ஈஸியாக சைடு வந்தாலே இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. அந்த 30 ரூபான்றது சின்ன காசு, ஆனால் ஆர்டரோட சேர்த்து வரும்போது அது பெருசாக இருக்கும். இந்த ஆர்டருக்கு எனக்கு 55 ரூபா கிடச்சிது, அந்த 30 ரூபா சேர்த்து 80 ரூபா அப்படின்னு வரும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த ஈஸியாக சைட்லலாம் வந்து அவங்களே வெளியே வந்து வாங்கி செக்யூரிட்டி விட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அவ்வளோ வெயிட்டாக தூக்கின்னு போவாங்க, அப்படியே கதவை கூட திறந்து வெளியே வராமல் அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் தேங்க்யூன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இது வரையுமே எந்த அப்பார்ட்மெண்ட்லையுமே எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, ஓட்டுறவங்க யாருமே டிப்ஸுன்னு கொடுத்ததே கிடையாது. எப்போனா யாருன்னா தருவாங்க. ஆனால் ஈஸியாக வந்தால் வந்து சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் ஒரு நிறைய பேர் 100 ரூபா 200 ரூபா போடுவாங்க டிப்ஸு, சாட்டர்டே சண்டேலாம் ஓட்டினா. அதனால தான் நிறைய எல்லாருமே ஈஸியாக சைடு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போங்க ஆர்டர்லாம். ஒரு பொண்ணு தான் ஆர்டர் போட்டுச்சு, சீட்டு ஓசிபி சீட்டு எல்லாம். சரி அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தேன். மொதல் வீடியோ கொஞ்சம் பேசவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆனால் நான் சொன்னேன்லங்க ஆல்ரெடி யூடியூபோட ஃபஸ்ட் இந்த சேனலில் இது ஃபஸ்ட்டு வீடியோ ஜென்சி ரைடர். ஆமாங்க, நான் ஒரு ஜென்சி பையன்தான். 2004 அப்போ ஜென்சி தான். ஆல்ரெடி 2 சேனல் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்லங்க. ஒன்று வந்து மியூசிக் சேனல், நான் நல்லா பாடுவேன், மியூசிக் சேனல் ஆரம்பித்தேன். நான் வந்து காலேஜ் படித்தப்போ, காலேஜ் செகண்ட் இயர் அப்போல்லாம் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டல்லே இருந்தால் கூட காலேஜ் லீவ் போட்டு ஹாஸ்டலில் யார் இல்லாதப்போ பாடி வீடியோ போடுவேன். அது ஆனால் என்கிட்ட லேப்டாப் இல்லை, ஃபுல்லாக எடிட் மொபைலில் தான் பண்ணேன். இப்போயும் லேப்டாப் இல்லை, மொபைலில் தான் பண்ணணும். ஆனால் அது மியூசிக் சேனலுக்கு லேப்டாப் இல்லாமல் செட் ஆகலை. சரி லேப்டாப்பும் வாங்கலை, வீட்டில் கேட்டேன். அப்புறம் மாமாட்ட தான் கேட்டு வாங்கி தரணும்னு அம்மா. அவங்ககிட்ட இது கேட்டுக்கிட்டு நான் அப்புறம் அவங்க வேறு அம்மா வேறு போயிட்டு மாமாகிட்ட நிற்கணும், அதனால் லேப்டாப்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். ஒரு வருஷமாக வீட்டில் சும்மா தாங்க இருந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வருஷமாக சும்மா இருந்தேன். எங்கள் அம்மா தான், ஆனால் எங்கள் அம்மா எனக்கு குறைய வைக்கல, சாப்பாடெலாம் நல்லா போட்டாங்க. அவங்க தான் என்னோட வேலை நிறையா தேடினா இது கேட்டாங்க நிறைய பேர்கிட்ட, ஆனால் கிடைக்கவே இல்லை பாவம். சரி, ஆனால் இது நான் இப்போ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கள் அம்மா கூட தெரியாதுங்க, தெரிஞ்சால் திட்டுவாங்க. ஐயோ நம்ம போகக்கூடாதோ. எங்கள் அம்மாக்கே தெரியாதுங்க நான் யூடியூப் வீடியோ ஆரம்பித்தது, யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாது. விடுங்க, தெரியும், ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. யாரையும் பார்த்துக்கூடாது, யார் முன்னையும் பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க தான். நம்ம என்ன பண்ணுறது, போக பழகிடும். இது மாதிரி ஷைனஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு தான் அந்த இது கேமராவில் ஒரு ஹோல்டர் இருக்குல்ல, அதை மட்டுமே ஃபஸ்ட்டு மாட்டி சுற்றி நின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஷைனஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் ஓட்டியிருந்தேன் வண்டி. 2 வாரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கலாம் தான் பிளானு. ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஹெல்மெட்டு வேஸ்ட்டுங்க, 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஒரு மாதிரி இந்த சைடாக பார்க்குறது எல்லாமே இருந்துச்சு. சரி, அந்த ஹெல்மெட் செட் ஆகாது, அடுத்த வாரம் சம்பளம் போட்டால் தான் இன்னொரு ஹெல்மெட் வாங்கணும், அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ எங்கள் அம்மா கிட்ட தான் நான் 8000 ரூபா கடன் வாங்கி இந்த கேமரா வாங்கினேன். ஆனால் 8000 ரூபாயில் ஒரு 6000 ரூபா திரும்பி கொடுத்துட்டேன். இன்னும் 2000 ரூபா தான் கொடுக்கணும். 2 வாரம் ஓட்டினால அந்த 2 வாரத்தில் 3000 சொல்லிட்டு 6000 ரூபா கொடுத்துட்டேன். இந்த வாரம் இப்போ எனக்கு வந்து சேலரி வேறு
அந்த மீதி 2 கொடுத்துருவேன். 3000 ரூபாய் கொடுத்துருவேன். வாரம் எப்படி இருந்தாலும் 2000 அம்மாவுக்கு போட்டு விட்டுருவேன். வண்டினா அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு. இதுவே ரெண்டல் வண்டி தான். சின்ன வயசுலேருந்து ஊர்லேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் யார்ட்டையும் வண்டியும் கேட்டுக்க மாட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாகி போயிடும்ல, அதனால வண்டியும் கேட்டுக்க மாட்டேன். நான் அம்மாகிட்டையும் வண்டி கேட்டதே இல்லை. இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை, அடம் பிடிச்சதும் இல்லை. நானாக வாங்கிக்கிறேம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். எப்பயுமே பெற்றவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது எதுக்குமே. அடுத்தது நம்ம ஃப்யூச்சரில் பெற்றவங்களாம் ஆகிட்டா நம்மள ப்ளேம் பண்ணாத மாதிரி நடந்துக்கணும். நம்ம அப்பா அம்மா பணக்காரங்களாம் இல்லையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம ஆகுறோம்டா அப்படின்னு நினைக்கணும். விஜய் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நமக்கும் நல்லதே நடக்கும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லதே நடக்கும். சரிங்க, நான் ஸ்டோர்கிட்ட வந்துட்டேன். நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் நண்பா, அவ்வளோதாங்க. இன்னைக்கு இதோட இதோட டெலிவரி முடிச்சிக்க வேண்டியது தான். காலிலேருந்து ஒரு 9.5 மணி நேரம் ஓட்டிட்டேன். மொத்தம் 22 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா 40 ரூபா தான் கிடைக்கும். எப்போனா ஒரு ஆர்டர் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஆர்டர் தான் 50 ரூபா அப்படி கிடைக்கும். மற்றபடி எல்லா ஆர்டருக்கும் 30 ரூபா 35 ரூபா தான் கிடைக்கும். இந்த பக்கம் இப்போ நான் வரேன்ல, இந்த பக்கம் ஆர்டர் போட்டாலே எல்லாருமே கடுப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான். அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி போய் கொடுத்துட்டு வரணும். அதே ஈஸியாக பக்கம் அந்த காரை பார்க்கலாம் போட்டால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வீடு தான் இருக்கும். மோஸ்ட்டாக வீட்டில் தான் போய் கொடுத்துட்டு வரணும் ஆர்டர். என்னதான் இருந்தாலும் அந்த ஷைனஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க. யார் பார்த்தா நமக்கு என்னங்க கிடைக்குது? நம்ம வழி நமக்கு தான் தெரியும். எல்லாமே அம்மாக்காக மட்டும்தான். அப்பா இல்லாமல் தனியாக சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். அவங்கள ஒரு நல்ல பெருமைப்படுத்தி பார்க்கணும் அவங்கள, அம்மாவை. ஐயோ, இந்த பக்கம் வந்திருக்கு தேவையில்ல. சரி ஒரு வந்துட்டோம். ஹெல்மெட், வியர் யுவர் ஹெல்மெட். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதுதாங்க ரொம்ப முக்கியம். எல்லாரும் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்குங்க. விடுங்க, போக பழகிடும். நானும் எல்லா டைமும் சொல்லிட்டு இருக்கேன், பழகிடும். இந்த தாட்டி நான் கிவ் அப் பண்ணுறதா இல்லைங்க. கண்டிப்பாக இந்த தாட்டி கிவ் அப் பண்ணுறதா கிடையாது. லாஸ்ட் 2 டைம் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிங் சேனல் ஆரம்பிச்சேன்னு சொன்னால அதுக்கப்புறம் ஏஏ வீடியோ போட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தாட்டி கிவ் அப் பண்ணுறதே இல்லை. நோ கோயிங் பேக். அது எப்படிங்க, விஜயனோட ஃபேன் ஆண்டுக்கிட்டு நோ கோயிங் பேக். எல்லாம் அவரை மாதிரி நோ கோயிங் பேக் தான். ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும், அந்த விஷயத்தில் வெற்றியோட தான் திரும்பி போகணும். சிஎம் விஜய் அண்ணா மாதிரி. இன்னைக்கு நாளே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க போச்சு. ஈஸியாக 2 ஆர்டர் தான் வந்துச்சு. காலைல நம்ம பேசணும்ல, அப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்காக ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி சாயந்தர டைம்லலாம் ஈஸியாக ஆர்டர் வந்தாலே போய் பீச்சில் உட்காந்துருவாங்க. தனியாக தான் போய் உட்காருவேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு நாமன்னு ஒரு ஸ்னாப்பு மட்டும் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு அந்த ஃபோட்டோ ஒன்று போடுவாங்களே, அது பேர் என்ன டப்புன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸ்னாப் ஆச்சு ஏதோ ஒன்று வரும். அதை ஒன்று போட்டு அவ்வளோதான். அப்படியே உட்காந்து எதனா ஒன்று யோசிச்சுனே இருப்பேன் நான் மாட்டினு. வீடியோ எப்படி பண்ணலாம், ஒரு 2 வாரமாகவே என்னன்னு தெரியலங்க. இந்த வீடியோவை பற்றி தான் ஃபுல்லாக ஓடுது. எப்படி பண்ணலாம் என்ன, நம்ம நான் வேற அவ்வளோலாம் பேசிக்க மாட்டேங்க. நான் இப்போ ஸ்கூலில் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸும் சரி, யார்கிட்டையுமே பேசிக்க மாட்டேன். அந்த மாதிரி அமைதியாக தான் இருப்பேன். ஆனால் என் விஷயத்தில் நான் கரெக்டாக தான் இருப்பேன், என்ஜாய் பண்ணுறதுல. ஐயோ, என்ஜாய் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி என் விஷயத்தில் நான் கரெக்டாக தான் இருப்பேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க, யாருன்னே தெரியல, கண்ணாடி உடைச்சிட்டாங்க. கஷ்டமாக போச்சு. என் தங்கங்க இவன். வண்டி இல்லாத பசங்களாம் தெரியும். அது ரெண்டல் வண்டியாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. இவன் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு இது கிடையாது. இல்லை, நடந்து தான் போகணும். எவ்வளோ நாள் திரும்ப நடந்து போயிருக்கேன். எங்கே போனாலும் நடந்து தான் போவேன். ஊரில் இருக்கும்போது யார்ட்டையும் வண்டிலாம் கேட்டு வந்துட்டு ஒரு சைக்கிள் இருக்கும்.
எங்கள் பெரியப்பா வந்து ஒரு கிஃப்ட் பண்ணார். கேர்ள்ஸ் ஸ்கூல் தருவாங்கள்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் தருவாங்க, அந்த சைக்கிள் தான். அது 13 வருஷமாக வச்சுருந்தேன். என்னோட ஃபேவரட், இன்னுமே வீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு வீட்டுக்கு போனால் அதை சும்மா ஒரு டைம் 2 டைம் தான் எடுத்து ஓட்டுவோம். ஆனால் ஒரு 2000 செலவு பண்ணுவோம் அதுக்கு. அந்த அளவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்லாம் அதோட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பைக் வாங்கி தர முடியல. என்னோட சின்ன பசங்க கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் நான் கேட்டதில்லை, ஆனால் வச்சுருக்காங்க, போவாங்க. நான் நடந்து போகிறத பார்த்து எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டம் வரும். ஆனால் எங்கள் அம்மாவை என்கிட்ட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நானும் எங்கள் அம்மாட்ட வெளியே பைக் வேணுமா அப்படின்னு கேட்கவே மாட்டேன். சரி நண்பா, இங்கே வந்துட்டேன், ரூம் கிட்ட வந்துட்டேன். அதெல்லாம் போயிட்டு எடிட் பண்ணுவோம். இன்னைக்கு முதல் நாள், அதனால எப்படி எடிட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் எதுவும் தெரியல. போயிட்டு எடிட் பண்ணி வீடியோ போடுறேன். நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு போட்டுருவோம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சரி நண்பா, கான்ஃபிடென்ட்டாக இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை, அது என்ன நண்பா, மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.